இப்ப அதுபோல இன்னைக்கு குறிஞ்சி நிலத்தின் அதிபதி முருகன். முல்லை நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, மாயம். இப்ப இந்த 2க்கும் இடைப்பட்ட இந்த காடும், காடு சார்ந்த நிலத்துக்கும் இடைப்பட்ட இதுல இவங்க 2 பேருக்கு தாய் தெய்வமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, காடுகளான்ட்டு தெய்வம். இவங்க 3 பேரும் தான் இந்த தொப்பூர் கணவாய ஆட்சி செய்ற இடத்துல இருக்கிறாங்க. இந்த காடும் காடு சார்ந்த இடத்த யாரு ஆள்றா அப்படின்னா, காடுகளால்ங்கிற தெய்வம் தான். நம்ம இந்த காடுகளால் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, வழிபாடுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, மலை சார்ந்த பகுதியும் அங்கேருந்து வந்தது தான். இப்போ முன்னோர்கள் வழிபாடு செய்த தெய்வம் பார்த்தீங்கன்னா, இவங்க மூவரும் தான். இந்த வெள்ளம் பாதித்தபோது நமக்கு எவ்வளோ வலியும், வேதனையும் இருந்திருக்கு. அது மாரி இவர்கள் ஆளக்கூடிய பகுதி எது? இப்போ தொப்பர் கணவாய்ங்கிறது. முருகப்பெருமானும் சரி, காடுகளாலும் சரி, காட்டுக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டா காடுகளன். அந்த தெய்வம் தான். இங்க மாயம். இவங்க 3 பேர் தான். இவங்களுக்கு உண்டான இப்ப அவங்களோட இடத்துல இப்போ நம்ம போய் நம்ம ஒரு கோயில் கட்டுறோமோ, இல்ல வீடு கட்டுறோம், இல்ல அந்த இடத்துல ரோடு போடுறோம்.